ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் தாலுகா. இந்த இடத்துல வைரவி குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஒரு 8 ஏக்கர் நல்ல செம்மண் நிலம், தாமிரபரணி ஆறாக நீங்கள் பார்க்கீங்க. தாமிரபரணி ஆறோட கரையோரமாக 8 ஏக்கர் செம்மண் நிலம், நல்ல பஸ் ரோடு முகப்பு, சுமார் 1500 அடி பஸ் ரோடு முகப்பு உங்களுக்கு இதில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்டேஜில் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க. ஒரு ஏக்கர் 15 லட்சம் ரூபாய், ஒரு சென்ட் 15,000 ரூபாய் கேட்குறாங்க. கம்ப்ளீட் பஸ் ரோடு. இதுதான் தாமிரபரணியுடைய ஒரு கிளை. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது இன்னொரு கிளை. இந்த ரெண்டுமாக நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தான் ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய வீடியோலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது. நீங்கள் முதல்ல பார்த்த அந்த தாமிரபரணி ஆறு நான் அதை வியூ பண்ணி காமிச்சேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய தாமிரபரணியும், நான் நின்று அந்த வீடியோ எடுத்த அந்த பாலம், அந்த தாமிரபரணி ரெண்டுமாக ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. நல்ல செம்மண் நிலம், நல்ல ரோடு ஃப்ரண்டேஜி, தார் ரோடு ஃப்ரண்டேஜி, பக்கத்தில் தொழில் அதாவது செங்கல் சோலைன்னு சொல்லுவாங்க, சிங்கமால், இந்த மாதிரிப்பட்ட இது விவசாயங்கள், நெற்பயிர் வரைக்கும் வச்சுருக்காங்க. நஞ்சை விளைகிற நிலம் ஏரியா. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு தாமிரபரணின்னு சொன்னாலே உங்களுக்கு வருடத்திற்கு 12 மாதங்களும் தண்ணி வந்துட்டே இருக்கக்கூடிய, எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம். கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு மலை தொடரோட பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸ்டேட் ஹைவே, மாநில நெடுஞ்சாலை கல்லிடைக்குறிச்சி தான் நமக்கு லேண்ட்மார்க்காக சொல்லலாம். பக்கத்தில் உள்ள பெரிய முக்கியமான இடம். கல்லிடைக்குறிச்சியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வைரவி குளம் இருக்குது. மணிமுத்தாறு பார்த்தீங்கன்னா நம்முடைய இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். பாபநாசம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பக்கத்துலேயே வீடுகள். நம்முடைய லேண்ட்லேருந்து ஒரு 500-400 மீட்டர் வராது, ஒரு 300 மீட்டர்லேயே உங்களுக்கு வீடு. நம்முடைய லேண்டோட 300 மீட்டர்லேருந்தே உங்களுக்கு வீடு ஸ்டார்ட் ஆகிடும். வீடுகள்னால் அது கிராமம். வலதுபுறமாக இருக்கிறது தான் நம்ம லேண்டு. ஸோ நிலத்தோட 2 பக்கம் லேண்டு கவர் ஆகுது. ஒரு சைடு தாமிரபரணி. இதெல்லாம் நம்ம இடதுபுறமாக இருக்கிறது தான் நம்ம லேண்டு. இடதுபுறமாக இருக்கிற செம்மண் நல்ல லேண்டு. இடதுபுறமாக பாருங்கள். இதான் நம்முடைய சேல்ஸுக்காக வந்திருக்கிற நிலம். ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இந்த லேண்டோட எண்டு. இந்த இது பாருங்கள், தாமிரபரணி தண்ணி பார்த்தீங்களா, அது தென்னை பக்கமாக, அதுதான் நம்ம லேண்டுக்கு பின்பகுதியில் வரக்கூடியது. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறது, இன்னொரு தாமிரபரணி ரெண்டுமாக அதில் ஜாயிண்ட் ஆகுது. சரி, இந்த ரெண்டுமே அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஒருபோதும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு நிலம். மேற்கு மலை தொடரோட தண்ணீர் செழிப்பான இடம். இதனால இதனுடைய ரேட் இந்த அளவுக்கு இருக்குது. மட்டுமில்லை, தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு பார்டர்.
திருநெல்வேலி மாவட்டமாக தான் இது இருந்துட்டு இருக்குது. கம்ப்ளீட் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் தான். ஸோ இந்த இடம் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப நல்ல உகந்தமாக, ஒரு பண்ணவைக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நல்ல ஒரு இடம். ஏன்னா தண்ணீர் செழிப்புள்ள ஒரு இடமாக இருக்கிறதுனால மாநில நெடுஞ்சாலையை பார்த்து தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். கல்லிடைக்குறிச்சியை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். கல்லிடைக்குறிச்சிக்கும் இந்த நிலத்திற்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 5 கிலோமீட்டர் வரும். 5 வராதுங்க, 4 கிலோமீட்டர் தான் வரும். கரெக்டாக வந்து இது கல்லிடைக்குறிச்சி ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான், இதுதான் கல்லிடைக்குறிச்சி. ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள். இடத்த கொண்டு காணிக்கணும். இடம் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரேட்டையும் பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.